இந்திய பொருளாதாரம் தற்போது மிகவும் சரியான நிலையான வளர்ச்சியை அடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் விவாதத்தின் போது பேசிய அவர், மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுவதாக பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி தடம் பதிப்போம் என்றும் உறுதியளித்தார். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் உண்மையான ஜிடிபி வளர்ச்சி 7.4% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதையும், பணவீக்கம் 2% என்ற அளவிற்கு குறைந்து கட்டுக்குள் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். அதிக வளர்ச்சியும் குறைவான பணவீக்கமும் ஒரே நேரத்தில் நிகழும் இந்த அரிய நிலையை கோல்டிலாக்ஸ் தருணம் என்று குறிப்பிட்டார். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு தொடர்பான உயர் அதிகார குழு அமைக்கப்படும் என்றும், 2047 ஆண்டிற்குள் உலகளாவிய சேவைத்துறை சந்தையில் 10% பங்கை பிடிப்பதே இந்தியாவின் இலக்கு என்றும் தெரிவித்தார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.